வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/6/2025 திங்கட்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும். வாரத்தினுடைய முதல் நாளுங்கிறதுனால கட்டாயமாக எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக தொடங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும். அது போக ஏன்னா இந்த வேத ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து உங்களுடைய கிரகங்களை வச்சே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, உங்களுடைய சொந்த பந்தங்கள் இப்படி இருப்பாங்க, நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நம்மளால் தேங்காய் உடைக்கிற மாதிரி டக்குன்னு உடைச்சிட முடியும். ஏன்னா அந்தளவு கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகள் இருந்தாலும் நினச்சாலும் அது நீங்கள் சயின்ஸ் ரீதியாகவே நம்ம இதை நிரூபிக்க முடியும். நிறைய விஷயங்கள் இதை நிரூபித்து காட்டிக்கிறாங்க. ஜோதிடம் ஜாதகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, நிறைய பேரால் மிகச்சிறந்த வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் இன்ன வரைக்கும் பாருங்கள் சாஃப்ட்வேர்லேயே வந்துருச்சு. சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து சம்மந்தமான சாஃப்ட்வேரில் இருக்கவங்க பூரா முக்கால்வாசி பேர் வந்து நமக்கு இதில் வந்துட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பியூராக இருக்கிறதுனால தான் இது வந்து இன்ன வரைக்கும் நிலச்சி நிற்கிது. கிட்டத்தட்ட 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த வேத ஜோதிடம் என்பது இன்றைய வரைக்கும் உயிர்ப்போடு இருக்குதுன்னு அது காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்பவுமே துல்லியமாக இருக்கிறதுனால தான் அதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதனால் இங்கே வந்து இது ஃபேக்கு, அது வந்து உங்களுக்கு இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது பியூர். ஏன்னா நமக்கு வந்து வேறு ஒரு இதை எடுக்க போகிறது கிடையாது. முழுக்க நம்ம பூமிக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற கோள்களுடைய சஞ்சாரங்களை பேஸாக வச்சு தான் அதை கொண்டு வரோம். அதனால் அது உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு, ராசியான நிறம் பச்சை. சரிங்களா? தேவைகளை நிறைவேற்றும் நாளாகவும் அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் திங்கக்கிழமை நாள் ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. ஒரு புதுவிதமான முயற்சிகள்லேயும் நீங்கள் இன்றைய நாளை ஈடுபடுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் பச்சை. தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே மாதிரி புரிதல் உண்டாகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6-1 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து இடப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு, ராசியான நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய நபர்களுடைய வருகை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இன்றைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து நீங்கள் செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா தெற்கு, ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி 8-9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் சாம்பல். திருப்திகரமான நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் அங்கீகாரங்கள் கிடைக்கும் நாளாகவும் பயணங்கள் முடிவாகும் நாளாகும். அதாவது நீங்கள் பயணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலங்கள் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஜென்ம சனி காலங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் சாம்பல். அதே மாதிரி 4-5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அது போக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா குருக்குள்ளேயே சந்திரன், அதாவது ராசிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்திரனுக்குள்ளே ராசி சந்திரனுக்குள்ளே தான் வந்து குரு இருக்கிறார். அது மாற்றம் இல்லை. ஒவ்வொரு ராசியிலையும் உங்களுடைய சந்திரனை எங்கே இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசியாகவே பார்க்கப்படுது இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு உங்களுடைய சந்திரனுக்குள்ளேயே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி அடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் இளம் ஆகாய நீலம். சரிங்களா? கருத்து வேறுபாடுகள் களையும் நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்குது. சரிங்களா? மிக முக்கியமான நபர்களை இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் பெருமையாக பேசக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் காதுபட கேட்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியான நிறம் ஆகாய நீலம். சரிங்களா? கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாக இருக்குது. அதே மாதிரி 5-6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, உங்களுக்கு வந்து ராசியான நிறம் வந்து நீலம். சரிங்களா? உங்களுக்கு வந்து எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும் தன்னம்பிக்கை உண்டான நாளாகவும் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு
சூப்பரான ஒரு நாளாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 6, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். ஆதரவு கிடைக்கும் நாளாகும், அனுபவங்கள் உண்டான நாளாகும், வாய்ப்புகள் அமையும் நாளாகும். அதாவது நீங்கள் தேடி போக வேண்டியதே இல்லை, வாய்ப்புங்கிறது உங்களை தேடி வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 1, 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீலம். ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும், பயணங்கள் கைகூடும் நாளாகவும், மேன்மை ஏற்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினரோட நெருக்கங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியான நிறம் நீலம். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா? ஈடுபாடுகள் உண்டான நாளாகவும், செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவும், அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்றைய நாள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முடிவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி 8, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர நிறம். சரிங்களா? அதே மாதிரி எதிரிகள் களையும், அதாவது எதிரிகள் இருந்தாலும் இன்றைய நாளில் விலகிடுவாங்க உங்களை விட்டு. அதே மாதிரி உங்களுக்கு உற்றார் உறவினருடைய நெருக்கங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுடைய அன்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு உற்றார் உறவினரோட அன்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆலய வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஓய்வு தினமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 4, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு, ராசியா நிறம் நீலம். சரிங்களா? பொறுமை காக்க வேண்டிய நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சோர்வுகள் உண்டான நாளாகவும், குழப்பங்கள் கொஞ்சம் குறையிற நாளாகவும், கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது வேலை சம்மந்தமான ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சு, வேறு ஏதாவது படிப்பு சம்மந்தமான குழப்பங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு அது தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளில் வந்து திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது. நீங்கள் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கையெடுப்பீங்க, பார்க்கலாம். ஒரு நல்ல அருமையான ஒரு நாளாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 6, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியான நிறம் நீலம். சரிங்களா? வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்பவுமே மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 8, 9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் நீலம். சரிங்களா? உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி நீலம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு, ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு. சரிங்களா? அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகும், விவேகம் உண்டாகும் நாளாகும், அதாவது சோர்வாக இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இன்றைய நாள் சோர்வுகள் வந்து உங்களை விட்டு போய் ஓரளவுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருக்கெல்லாம் ஆலய வழிபாடு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. நீங்கள் இதை சரி பண்ணிக்கணுங்கிறக்காக தான் சொல்கிறோம். சரிங்களா? இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் ஆகாய நீளம். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு 5, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பரை கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாளாக கண்டிப்பாக மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள்.